அரசு பணி அப்படின்னு சொன்னாலே முதலில் ஒரு பெயர் ஈக்குவல் டு அப்படின்னு நினைவுக்கு வருவது அதான். ஒன்றிய அரசாங்கத்துல பணியில் இருப்பவர்களுக்கு என்ன சம்பளமோ அதற்கு ஈக்குவலண்டா இங்க பணியில் இருக்கிறவங்களுக்கும் அதே சம்பளம் அப்படின்றத உத்தரவாதப்படுத்தி முதல்ல அறிவிக்கிறவர் கலைஞர் தான். ஒரு நாள் வாத்தியாரா இருந்து பாருங்க மிஸ்டர் எடப்பாடி. பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்திருக்கணும், வாத்தியார் என்ன வேலை வாங்குறாருன்னு தெரிஞ்சிருக்கணும். நமக்கு எங்க பள்ளிக்கூடத்துக்கு போனோம், நம்ம சும்மா சுத்திக்கிட்டு இருந்தோம். ஆமா, நம்மளுக்கு தெரியல போல. அதுலதான் முதல் கட்டமா 1000 பேருக்கு அரசு பணி வழங்குறதா அமைச்சர் மாசு அறிவித்திருக்கிறார். வரவேற்களை ஒட்டி நல்ல அறிவிப்பு. MLHP ஒர்க்கர்ஸ் ப்ரொட்டஸ்ட்ல அவங்க பணி நிரந்தரமே கேட்கல. எங்களுடைய கான்ட்ராக்டுக்கு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சேலரியை கொடுங்க, ரிவைஸ் பண்ணி கொடுங்க, இன்சென்டிவ் கொடுங்கன்னு தான் கேக்குறாங்க. அவங்களுக்கு என்ன கிரேடுன்னு அவங்க முதல்ல அக்னாலேஜ் பண்ணுங்க. அப்ப அவங்களோட ரைட்ஸ் குறித்து அவங்க கேட்பாங்கல்ல. தற்காலிகமா போராட்டம் தள்ளி வைக்கப்படலாம், ஆனா நிரந்தரமா இவங்களுடைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணாம ஒரு நல அரசு நீண்ட காலம் நீடிப்பது அப்படின்றது பிரச்சனைக்குரியதான் மாறும். அவங்களுமே அரசுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியை புரிஞ்சுக்கிறதுனாலதான் இப்ப 17 அம்ச கோரிக்கையா அவங்க இவ்வளவே இன்னைக்கே பண்ணி கொடுன்னு கேட்கல. அதுல இன்னைக்கு என்ன பண்ண முடியும், அதை நீங்க முன்னாடி வாங்க, உத்தரவாதம் கொடுங்க, எங்கள்கிட்ட பேசுங்கன்னு தான் கேக்குறாங்க. சிகிச்சை அளிக்கக்கூடிய நர்சுகள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் ஒரு பக்கம், துப்புரவு பணியாளர்கள் எல்லாத்திலையுமே ப்ராப்ளமா நிக்கிறது இந்த கான்ட்ராக்ட் தான். ஒப்பந்த அடிப்படையில் பணியில் நியமிக்கப்படுவது ஒன்று, தனியார் மூலமா ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்படுறாங்க, இல்லைன்னா அரசாங்கமே அவங்கள ஒப்பந்த அடிப்படையில் எடுக்குது. அரசு பணி அப்படின்னு சொன்னாலே முதலில் ஒரு பெயர் ஈக்குவல் டு அப்படின்னு நினைவுக்கு வருவது அதான். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் அரசு பணிக்கு வருவார். அரசு பணினாலே அதான், அவர்தான் அவருடைய காவலர், அவருடைய ஆர்ஜின் எல்லாமே அவர் தான். ஆமா, தமிழ்நாட்டில் இன்னைக்கு அரசு ஊழியர்கள் சம்பளம் எவ்வளவோ மாறி இருக்கு. பல பேர் புகச்சல்ல இருக்கிறாங்க. கலைஞர் 2003 பேசுறாரு. 2003 ஜெயலலிதா பீரியடு. அப்போ 2003 ஜெயலலிதா ஆட்சின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸால நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கொடுமையான ஆட்சி. நம்முடைய பெற்றோர் அரசு பணியில இருந்ததுனால நமக்கு அந்த கொடுமைகள் தெரிந்தது. ஒரு ரேஷன் கார்டு கூட இல்லாத அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டார்கள் தமிழர்கள். எஸ்மா டெஸ்மான்னு தேடி பாருங்க எஸ்மானா என்ன, டெஸ்மானா என்ன, எந்த அளவுக்கு இருக்கும்னா ஸ்கூல்ல அரசு அதிகாரிகளா இருப்பாங்க, அவங்களோட அபார்ட்மெண்ட்ல குடியிருப்புகள்ல இருப்பாங்க, போலீஸ் வண்டி வரும், அவங்க எல்லாரையும் அள்ளிட்டு போயிடும். ஆமா, பயந்து அவங்க எல்லாரும் வெவ்வேறு அவங்க வீட்டுல இருக்காம பக்கத்து ஏரியால போய் வேற ஒரு வீட்டுல தஞ்சம் முகத்தலா இருக்கும். ஆமா, அவங்கள போட்டோ எடுத்து பேப்பர்ல போட்டு அசிங்கப்படுத்துறது, திருப்பி வேலைக்கே அவங்க தற்கொலை பண்றதுக்கு தூண்டுறது, இந்த வேலைகளை ஜெயலலிதா கவர்மெண்டே பண்ணிட்டு இருந்தது. அந்த நேரத்துல கலைஞர் என்ன பேசுறாரு? அப்போ கலைஞர் 2003 செப்டம்பர் 21 விழுப்புரத்துல மாவட்ட கழக மாநாடு, அந்த மாநாட்டில் பேசும்போது 69 தான் செய்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறார். இது அவருடைய பேச்சு புத்தகமாக வந்திருக்கு, திமுக அண்ணா அறிவாலய வெளியீடு தான். அதில் காவல்துறை நண்பர்களுடைய கவலையை போக்க கோபாலசாமி ICS தலைமையில் ஒரு போலீஸ் கமிஷனை போட்டேன். அந்த போலீஸ் கமிஷன் போட்டு காவல்துறையினருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி செஞ்சேன். நிறைய பேர் கலைஞர் போலீஸ் கமிஷன் போட்டாருன்னொன்னே போலீஸ் கமிஷன் போட்டால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்கள் கவனத்திற்கு, போலீஸ்காரர்களில் கான்ஸ்டபிளுக்கு 1 மாத சம்பளம் இந்த ஆணையம் போடுற வரைக்கும் எவ்வளோ தெரியுமா? கான்ஸ்டபிளோட 1 மாத சம்பளம் 90 ரூபா 69. இந்த கமிஷன் வந்ததற்கு பிறகு சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 275 ரூபா. 90களில் கிட்டத்தட்ட 4 மடங்கு அந்த சம்பளம் உயர்த்தி 3 மடங்கு உயர்த்தி வழங்கப்படுகிறது. இது கான்ஸ்டபிளாக இருக்கிறவங்களுக்கு. இதே மாதிரி வெவ்வேறு பணிகளில் இருக்கிறவங்களுக்கும், சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த கமிஷன் போட்டதற்கு பிறகு அடுத்து ஜெயலலிதாவுடைய ஆட்சி வருது இல்லையா, 96 வரைக்கும் ஜெயலலிதாவுடைய ஆட்சி இருக்கு இல்லையா, அந்த ஆட்சியில் முதல்நிலை காவலருடைய சம்பளம் 950 ரூபா. அதுக்கப்புறம் திமுக ஆட்சியில் உயர்த்தப்பட்ட சம்பளம் 3200 ரூபா. தலைமை காவலர் ஹெட் கான்ஸ்டபிள் ஏட்டையாவுக்கு 1200 ரூபா ஜெயலலிதா கடைசி அந்த 96. அதுக்கடுத்து கலைஞர் பீரியட்ல 4000 ரூபா 96 2001 4000. சப் இன்ஸ்பெக்டர் சம்பளம் 1600 ரூபா 96 வரைக்கும். 96 2001 உயர்த்தப்பட்ட சம்பளம் 5300 ரூபா. அதே போலவே அப்படியே 1998 மத்திய அரசு ஊழியர்களுக்கு தருகின்ற சம்பளத்தை முன்தேதியிட்டு தருவதாக 98 அறிவித்து 96 முதல் முன்தேதியிட்டு 98ஆம் ஆண்டு அலுவலக உதவியாளருக்கு 2500 ரூபாய் என்று இருந்ததை 3222 ரூபாய் என்று ஆக்கியது திமுக ஆட்சி. உதவியாளர், தட்டச்சர், இளநிலை உதவியாளர், எங்க அம்மாலாம் இந்த இளநிலை உதவியாளர் பதவியில உள்ள போனவங்க தான். தட்டச்சர், டெலிபோன் ஆபரேட்டர், ஓட்டுநர், இவர்களுக்கு
3245 ரூபா சம்பளம் இருந்ததை 4201 மாற்றி தலைமை உதவியாளர் உள்ளிட்ட எல்லாத்துக்கும் மாற்றி இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்தில் பணியில் இருப்பவர்களுக்கு என்ன சம்பளமோ அதற்கு ஈக்குவலண்டா இங்கே பணியில் இருக்கிறவங்களுக்கும் அதே சம்பளம் அப்படின்றத வந்து உத்தரவாதப்படுத்தி முதல்ல அறிவிக்கிறவர் கலைஞர் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அகவிலைப்படி அப்படின்னு போட்டுட்டாங்கன்னா டக்குன்னு மாநில அரசு அகவிலைப்படி போட்டு டக்குன்னு அவங்களோட சம்பளத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறத வந்து ரூலாவே வச்சுட்டாங்க. 2 பே கமிஷன் தமிழ்நாட்டு அரசு ஊழியர்கள் வரலாற்றில் இந்த 2 பே கமிஷன் வந்து மறக்கவே முடியாதது. அவர்களுடைய வாழ்க்கையை வந்து பயங்கரமா டக்குன்னு ஒரு ஓவர் நைட்ல ஒபாமா ஆக்குறது மாதிரியான அந்த பே கமிஷன் 2மே. அதுல என்னன்னா இவங்க எல்லாரும் நினைக்கிறது அரசு ஊழியர்களுக்கு அள்ளி கொடுக்குறாங்க. அதல்ல, அரசு ஊழியர்களுக்கு ஒரு சில ஒர்க்லோடு கொடுக்கப்பட்டது. அரசு வந்து அப்பதான் அதை டிசைன் பண்றாங்க. ஒவ்வொரு வேலைகளையும் அரசு துறை சம்பந்தப்பட்டு எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்றதுல இருந்து எல்லாத்தையும் மானிட்டர் பண்றதுல இருந்து அப்படின்னு வேலைகள் அங்க அதிகமா ஒர்க்லோடு கொடுக்கப்படும் போது அதுக்கு நிகரான சம்பளம் இருக்கணும்ன்றத பேசுறாங்க. இப்ப இவர்களுக்கு இப்படி ஒரு சம்பளம் நியமிக்கும் போதுதான் தனியார் நிறுவனங்களும் அந்த சம்பளத்தை ஈடுகட்டுற மாதிரி ஒரு சம்பளம் கொடுத்தா தான் மித்தாட்களை வேலைக்கு கூப்பிட முடியுங்கிற நெருக்கடிக்கு அது உள்ளாக்கும். அதை விட்டுட்டு அரசாங்கமே 1000 ரூபாய் தான் கொடுக்குது. கலைஞரே சொல்றாரு ஜெயலலிதா பீரியட்ல இந்த வாதத்தை தமிழ்நாட்டுல முதல்ல பேச ஆரம்பிச்சது யாருன்னா ஜெயலலிதா தான். அரசு ஊழியர்களுக்கு அள்ளி வெறுமனே வந்து கையெழுத்து போட்டுட்டு போறாங்க, அவங்களுக்கு 50,000 ரூபாய் சம்பளமா, இந்த வார்த்தையை எல்லா வீடுகள்லயும் பேச வச்சாங்க. இவங்களுக்கு எல்லாம் தலைமையில இருக்கிற அமைச்சர் அவர் தான், அவரே இதை பேசுறாரு. அப்ப எந்த லட்சணத்துல அந்த அம்மா ஆட்சி இருந்திருக்கும்? போன எலெக்ஷன்ல எடப்பாடி பழனிசாமி சொன்னாருங்க, ஆமா ஸ்கூல் வாத்தியாருக்கு காலையில வந்து கையெழுத்து போட்டு போறாங்க, அவங்களுக்கு எதுக்குங்க 1 லட்சம் பாத்தீங்க வாத்தியார் என்ன வேலை பாக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க ஒரு நாள் அந்த வேலை பார்த்து பாருங்க. ஒரு நாள் வாத்தியார் இருந்து பாருங்க மிஸ்டர் எடப்பாடி. பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்திருக்கணும், வாத்தியார் என்ன வேலை பாக்குறாருன்னு தெரிஞ்சிருக்கும். நமக்கு எங்க பள்ளிக்கூடத்துக்கு போனோம், நம்ம சும்மா சுத்திக்கிட்டு இருந்தான். ஆமா, நம்மளுக்கு தெரியல போல. ஜெயலலிதாவுடைய பிரச்சாரத்தின் காரணமாக சில பேர் ஏங்க இந்த அரசாங்க அலுவலர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அள்ளி கொடுக்குறீங்க, அவங்கெல்லாம் சும்மாவா வேலை பார்க்குறாங்க, ஆபீஸுக்கு போனால் மேஜர் டிராயரை திறந்து லஞ்சம் அது இதுன்னு வாங்கிக்கிட்டு தானே இருக்கிறாங்க, இவங்களுக்கு எதுக்கு சம்பளம்னு பொதுமக்களில் சில பேர் கேட்கின்ற பொதுமக்களில் சில பேரை நான் அறிவேன். சங்கர் படம் பார்த்துட்டு கேட்கிறோம். யாரோ ஒருவர் இருவர் ஒரு சில துறைகளில் செய்கின்ற தவறுகளுக்காக மொத்த சமுதாயமும் பொறுப்பாக முடியாது. அரசு அலுவலர்கள் அத்தனை பேரும் தவறானவர்கள் அல்ல, ஆசிரியர்கள் அனைவரும் தவறானவர்கள் அல்ல. எனவே 4 பேர் தவறு செய்வதை 4000 பேர் செய்வதாக தவறான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவைகளை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு நாட்டில் நடைபெறுகின்ற நாசகர செயல்களுக்கெல்லாம் அந்த செயல்களில் இருந்து மக்களை விடுவிக்க நாம் ஆற்ற வேண்டிய பணிகளை பற்றி கவனியுங்கள் அப்படின்னு கலைஞர் சொல்றார். இப்ப மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் ஒரு நல்ல அரசு பள்ளி வாத்தியார் இல்லைன்னா நம்ம நிலைமை எப்படி ஆயிருந்திருக்கும்? ஒரு தமிழ் வாத்தியார் இல்லைன்னா இந்த திராவிட இயக்க உணர்வே வந்திருக்காரு நமக்கு. அப்ப எவ்வளவு தூரம் ஷார்ப்பா அந்த வேலைகள் செஞ்சிருப்பாங்க. எல்லா அதிகாரியும் அப்படிங்கிற அந்த லைனுக்குள்ள அது இல்லை. எல்லா துறையிலும் எல்லா விதமான மனிதர்களும் இருக்கிறார்கள். அப்படி அந்த வேலை நடக்கலைன்னா அந்த அவமரியாதையோட எல்லாம் வாழ முடியாது பிரதர் இவ்வளவு நாளா. ஆமா, எல்லாருக்கும் எல்லா ப்ராசஸும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அங்கனைக்கு நடக்கக்கூடிய ஒண்ணு நீங்க பெரிய பிரச்சனையா மாற்றும் போது அது ஒட்டுமொத்த ஆட்களையும் அதை பொல்யூட் பண்ண மாதிரி காட்டி செய்வதை ஜெயலலிதா காலத்துல இருந்து இவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருந்திருக்கு. ஆமா, இதையெல்லாம் எதிர்த்து கலைஞர் ஒருத்தர் தான் இங்க பேசுறாரு. கம்யூனிஸ்ட் இயக்கமும் திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் மட்டும்தான் இதை தொடர்ந்து பேசியிருக்கு. அதுல வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, தொழிற்சாலைகளை தனியார்மயமாக்குவது அப்படின்ற கொள்கையை வந்து விமர்சிக்கிறார். அரசுக்கு சொந்தமான தொழில்களையும் அரசு சார்புடைய தொழில்களையும் தனியாருக்கு ஒப்படைப்பதையோ, அதாவது ஒப்பந்த அடிப்படையில் ஒப்படைப்பதையோ அல்லது விற்பனை செய்வதையோ மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு வலியுறுத்தி அந்த மாவட்ட மாநாட்டில் தீர்மானம் போடுகிறார். புதுசா ஆரம்பிக்கிற தொழில்களை வேணா தனியார் ஆரம்பிக்கட்டும், நாங்க வேணாம்னு சொல்லல, திமுக அதுக்கு எதிரியும் அல்ல. ஆனா ஏற்கனவே கவர்மெண்ட்டினுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய தொழில்களை, கவர்மெண்ட்டினுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை நீங்க பிரைவேட்ட ஒப்படைக்கிறதோ அல்லது பிரைவேட்ட விற்கிறதோ கூடாது. ஒரு நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் இருக்கு, ஆமா, அதை நான் வந்து பிரைவேட்ட விடுறேன்னு நாளைக்கு நீங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டீங்கன்னா அதுல என்ன உத்தரவாதம் இருக்கு? அங்க இருக்கக்கூடியவர்களுடைய பணி நிரந்தரம் குறித்தான புரிதல் என்ன இருக்கு? அவருடைய சம்பளம் குறித்தான நிலைப்பாடு என்ன? எதை பத்தியுமே கோவில மட்டும் இல்ல, அரசு உதவி பெறும் கல்லூரிகள் இருக்குல்ல, அந்த அரசு உதவி பெறும் கல்லூரிகளை திரும்பவும் தனியாரே எடுத்துக்கொள்ற வகையில ஒரு சட்ட மசோதா உருவாக்கப்பட்டது. இப்ப இந்த அரசு தான் வந்ததற்கு பிறகு கடுமையான எதிர்ப்பு, விசிக எதிர்ப்பு, திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்களே அறிக்கை கொடுத்து அதற்கு பிறகு அரசு வந்து மறுபரிசீலனை செய்தது. இதை அந்த மசோதா வந்து திரும்ப பெற்றது, அந்த பில்லை வந்து திரும்ப பெற்றது. அது ரொம்ப முக்கியமான மாற்றம். ஆமா, அப்ப அதே போலதான் இன்னைக்கு வந்து இந்த பணியாளர்களுடைய போராட்டம். நேஷனல் ஹெல்த் மிஷன்ற ஸ்கீமுக்கு கீழே தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க பல்வேறு திட்டங்கள், அதில் தமிழ்நாட்டில் வந்து செயல்படுத்தப்படுறதுல வந்து NHMக்கு கீழே பல்வேறு ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. அந்த ஆக்டிவிட்டீஸுக்கு வந்து நர்சஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க.
தமிழ்நாட்டில் ஏற்கனவே அந்த உட்கட்டமைப்பு இருக்கு. பிரைமரி ஹெல்த் சென்டர், அர்பன் ஹெல்த் சென்டர், கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸ்னு நிறைய இருக்குது. அதில் வந்து இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுறதுக்காக மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இடைநிலை சுகாதார பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய 4800 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆமா, அவங்களுடைய கல்வி தகுதி வந்து நர்ஸுக்கான கல்வி தகுதி தான் அவங்களுடைய கல்வி தகுதியும். எழுதிய எத்தனை பேருன்றது தமிழ்நாடு அரசு ஆவணத்திலே இருக்கு. ஹெல்த் வெல்ஃபேர் சென்டர், அதுல HSC HWC எல்லாம் சேர்த்து மொத்தம் 4848 மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர்ஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது இடைநிலை சுகாதார பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 10,969 பேர் உமன் ஹெல்த் வாலண்டியர்ஸ், 463 பாலியேட்டிவ் கேர் நர்சஸ், 463 பிசியோதெரபிஸ்டுகள், 4848 MLHP. வந்து கிராஸ் ரூட்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க. இப்போ இவங்க எல்லாருமே வந்து வேலை ஒரு ஏசி ரூம்ல உட்காந்து வேலை பார்க்குறவங்க அல்ல. இப்போ பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்ல போய் இருக்கிறவங்க, மக்களை தேடி மருத்துவம்ன்ற பேர்ல ஊர்களுக்குள்ள வரவங்க, டைஃபாய்டு, கால்ரா, ப்ரெஷரு, லோ பிபி, சுகரு, இந்த மாதிரி விஷயங்களை செக் பண்ணுறதுக்கு வீடுகளுக்கு வரக்கூடிய கடைநிலை இடைநிலை பணியாளர்களாக இருக்கக்கூடிய நபர்கள். இவங்க போராடுறது எதுக்காக அப்படின்னா, இவர்களுக்கென்று போடப்பட்டிருந்த ஜீவோ இவர்களுக்கான சம்பளம் என்பதை எப்படி நியமித்திருந்தது என்றால் 40,000ன்னு சொல்லி இருந்திருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே மாநில அரசின் பணியில் இருக்கக்கூடிய இதே கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் நர்ஸுகள் இவங்க எல்லாருக்கும் என்ன சம்பளம் கொடுக்குறீங்களோ அந்த சம்பளம் எங்களுக்கும் கொடுக்கலாம். எங்களுக்கு வந்து அப்போ இதே மாதிரி இந்த ஸ்கீமையே ஹரியானா, கர்நாடகா மாதிரியான மாநிலங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது 45,000 ரூபாய் 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க. நீங்க எங்களுக்கு வந்து வெறும் 19,000 ரூபாய் 18,800 ரூபாயோ 900 ரூபாயோ மட்டும்தான் கொடுக்குறீங்க. இதுல எங்களுக்கு டேர்னஸ் அலவன்ஸ் சேர்க்க வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்களை எங்களுக்கு சேர்த்து கொடுத்தீங்கன்னா எங்களால இந்த வேலையை இன்னும் காத்திரமா செய்ய முடியும், உறுதியா எங்களால செய்ய முடியும். இந்த 18,000 ரூபாய் 19,000 ரூபாய் வச்சுக்கிட்டு போக்குவரத்தை பாக்குறது, வீட்டு செலவை பாக்குறது, எங்களுடைய மருத்துவத்தை பாக்குறது, எங்களுடைய குடும்பத்தை பாக்குறதுன்றது எப்படி சார்? இதுல 2 போராட்டம் இருக்கு. ஒன்னு செவிலியர்கள் போராட்டம், இன்னொன்னு இடைநிலை சுகாதார பணியாளர்கள் போராட்டம். செவிலியர்கள் போராட்டம் வந்து அவங்க MRB எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி லிஸ்ட்ல இருந்தவங்க. அந்த கோவிட் பீரியட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, சித்தப்பா பீரியட்ல. ஆமா, அப்போ வந்து என்ன பண்ணா டெம்பரரியா போட்டாங்க. டெம்பரரியா MRB எக்ஸாம் பாஸ் பண்ணவங்கள டெம்பரரியா நியமிச்சாங்க. ஏன்னா அந்த டைம்ல கோவிடுக்கு தேவைப்பட்டாங்க, நியமிச்சாங்க. இப்ப அவங்கள வந்து பணி நியமனம் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அதுக்கு என்ன வேலையோ அதை அரசு முன் வந்து செய்யணும். இப்போ அதில் தான் வந்து முதல் கட்டமா 1000 பேருக்கு அரசு பணி வழங்குறதா அமைச்சர் மாசு அறிவித்திருக்கிறார். நல்ல அறிவிப்பு. ஆனா இதுக்கு முன்னாடியே 5000 பேருக்கு கொடுப்பதாக ஒரு அறிவிப்பு வெளியானது 2023ல. அது கொடுக்கப்படுறது அது தெரியல. அது என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையும் அந்த பணியாளர்கள்ட்ட பேசணும், அதை அரசு முன்னெடுக்கணும். அடுத்து இந்த இடைநிலை சுகாதார பணியாளர்கள் கோரிக்கை அவங்க கேட்பது என்ன அப்படின்னா, எங்கள் பணி நிலையிலேயே இருக்கக்கூடிய தேசிய அளவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டு அதற்கிணையான சம்பளத்தை வழங்கணும். 1. 2வது, இவங்க எல்லாருக்கும் வந்து MLHP அப்படின்றது வந்து பயன்பாட்டு பேரா இருக்கு. ஆனா அப்லோடிங் ஆன்லைன்ல வந்து CH1 தான் அப்லோட் பண்றாங்களாம். அந்த CHOவுக்கு வந்து உரிய பேரை எங்களுக்கு மாத்தினா இந்த சேலரி ரிவைஸ் பண்ணணும். அப்ப அதை அவங்க கோரிக்கை முன்வைக்கிறாங்க. இந்த CHO பத்தி படிக்கும்போது தான் இந்த ஒன்றிய அரசாங்கம் வந்து இந்த NHM தொடர்பாக ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்குது. அந்த கைடன்ஸ்ல என்ன தெளிவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, MLHPக்கும் CHOவுக்கும் ஈக்குவல் பே இருக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்கு. CHOவுடைய சம்பளம் வந்து உயர்வாக தான் இருக்கணும் அப்படின்றதே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இவங்களையுமே CH1 தான் அப்லோட் பண்றாங்க அப்படின்னா அப்போ அதற்கு இணையான சம்பளத்தை அரசு கொடுக்கணும். அடுத்து ஈக்குவல் இன்சென்டிவ்ஸ். இந்த இன்சென்டிவ் கொடுக்கறதுலையுமே வந்து இந்த இன்சென்டிவ் தொடர்பான கோரிக்கைகளே நிறைய இருக்கு. குறிப்பாக வந்து இந்த கோவிட் காலகட்டத்தில் ஊசி போட்டது, வீடு வீடாக போய் ஊசி போட்டதை இவங்களும் வேலை பார்த்துருக்குறாங்க. அப்போ அந்த ஊசி போட்டதுக்கான இன்சென்டிவ் எங்களுக்கு ஏன் கொடுக்கல? தேர்தல் நேரத்தில் வந்து ஆஃபீஸர் வேலைக்கு போனால் அதுக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க. பரீட்சை நடக்குதுன்னா வாத்தியார்களுக்கு பரீட்சைக்கு சூப்பர்வைசராக போனால் அதுக்கு ஒன்று கொடுப்பாங்க. பேப்பர் திருத்த போனால் அதுக்கு ஒரு இது கொடுப்பாங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு இவங்களோட ஃபீல்டில் ஒரு வேலையை எக்ஸ்ட்ரா வாங்குறோம்னா அதுக்கு உண்டான பேன் ஒன்று இன்சென்டிவ் இருக்கு, அதை கொடுக்கணும். இப்போ அதை தான் அவங்க கேட்குறாங்க. கோவிட் வேக்சினேஷனுக்கு வந்து அரசு பணியில் இருந்த ஸ்டாஃப் நர்சஸுக்கு வந்து ஒரு இன்சென்டிவ் கொடுத்துருக்குறாங்க. அதே இன்சென்டிவ் எங்களுக்கு ஏன் கொடுக்கல? அதே போல எங்களுக்கு சீருடைக்கு தொடர்பான ஆணை கூட இல்லை அப்படின்றாங்க. இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அவங்க என்ன பணியாளர் அப்படின்றத நிர்ணயம் பண்ணி அவங்களுக்கான சீருடையை வந்து சரியாக தரமானதாக நிர்ணயிப்பதற்கான கடமை கான்ட்ராக்ட் பேஸ்ட்ல இருக்கக்கூடியவர்களை எப்படி ட்ரீட் பண்றீங்களோ அப்படிதான் ட்ரீட் பண்றாங்கன்றது தான் அவங்களுடைய அந்த அது கூட இல்ல. கான்ட்ராக்ட்ல இருந்தாலும் அது கான்ட்ராக்டுக்கான நாம்ஸ் அவங்க கேட்கறது என்னன்னா பணி நிரந்தரம் கேட்கல. அதான் MLHP ஒர்க்கர்ஸ் ப்ரொடெஸ்ட்ல அவங்க பணி நிரந்தரமே கேட்கல.
எங்களுடைய கான்ட்ராக்டுக்கு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சேலரியை கொடுங்க, ரிவைஸ் பண்ணி கொடுங்க, இன்சென்டிவ் கொடுங்கன்னு தான் கேக்குறாங்க. அவங்களுக்கு என்ன கிரேடுன்னு அவங்க முதல்ல அக்னாலேஜ் பண்ணுங்க. அப்ப அவங்களோட ரைட்ஸ் குறித்து அவங்க கேட்பாங்கல்ல. இப்ப அவங்க போய் உட்கார்ந்து இருக்கிறதுமே அரசாங்கத்தை எதிர்த்து வந்து நிற்கிறது இல்ல, லேபர் கோர்ட்ல போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாங்க எங்களுடைய குற்றச்சாட்டு, நாங்க தான் உழைப்பாளர்கள், இந்த உழைப்பாளர்களுக்குன்னு ஒரு கோர்ட் இருக்குல்ல, இதன்கிட்ட நாங்க முறையிடுறோம், எங்களுக்கு ரியாக்ஷன் பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுங்க அப்படின்னு போய் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. லேபர் கோர்ட் இதை விசாரிச்சு முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு அரசு தரப்பு, இவங்க தரப்பு, நிர்வாக தரப்புன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குல்ல. ஆமா, இன்னொன்னு இந்த மாதிரியான சின்ன சின்ன அளவுல நடக்குது, இதை காவல்துறையை வச்சு கையாளுறது அப்படின்னா ஓகே, இன்னைக்கு அது ஓரளவுக்கு பயன் கொடுக்கறதா தெரியலாம், தற்காலிகமா போராட்டம் தள்ளி வைக்கப்படலாம். ஆனா நிரந்தரமா இவங்களுடைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணாம ஒரு நல அரசு நீண்ட காலம் நீடிப்பது அப்படின்றது வந்து பிரச்சனைக்குரியதா மாறும். இல்ல குமார், இப்போ உதாரணத்துக்கு நீங்க இந்த பர்டிகுலரா இவங்களை மட்டும் எடுத்துக்கோங்க. மக்களை தேடி மருத்துவங்கிற ஸ்கீம் வந்து தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு ஒரு முக்கியமான ஸ்கீமா மாறி. ஆமா, அதனுடைய அம்பாசடர் யாரு? அந்த நர்சமா. நாம வேற ஒரு வேலையா பார்க்கும்போது ஒரு பணியாளர் ஒருத்தங்களை பார்க்க முடிஞ்சது. ஒரு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில கால் வந்து செயலிழந்த ஒரு பையனை, அந்த பையனுக்கு போய் பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த பையனை காலை அசைக்க வைக்கிறதுக்கு இந்த அம்மா இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போய் பார்த்து அந்த பையனுக்கு சிகிச்சை கொடுத்துட்டு வர்றாங்க. இப்போ அந்த அவங்களுடைய குடும்பம் வசதியான குடும்பம் கிடையாது, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு குழந்தை. அந்த பையன் 7 வருஷமா வந்து நடக்க முடியாம அவங்க அப்பா தோளில் தூக்கிக்கிட்டே அந்த பையனை நடக்க வைக்கிறாரு. இப்ப அந்த குடும்பத்துக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா அவங்க பையனுடைய காலுக்கு இப்படி ஒரு சிகிச்சை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி அது திமுகவுக்கு பெரிய வாக்கு வங்கியா மாறி அந்த மக்கள் மனசுல, அந்த குடும்பத்தின் மனசுல ஸ்டாலினுடைய பெயர் பதியுது, திமுகவினுடைய பெயர் பதியுது. எதனால? மக்களை தேடி மருத்துவம் இந்த ஸ்கீம் அக்கா கொண்டு வந்து செய்யறாங்க. அப்படி நீங்க அந்த ஸ்கீம், ஆனா அதை செய்யறவங்க அவங்க. இப்ப அவங்களே அதிருப்தி ஆகுறாங்க, அவங்களால போக முடியல, அவங்கள நிப்பாட்டுறாங்க. நீங்க இந்த உரிய அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது வரலன்னு உடனே அவங்க அந்த பணியிலிருந்து நிறுத்தப்படுகிறார்கள்னா அந்த வாக்கு வங்கியும் அது பாதிக்குது இல்ல. அது தேவையில்லாத சிக்கலையும் பல்வேறு லெவல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து உருவாக்கி விடும். ரெண்டாவது, சர்வதேச அளவில் நமக்கான முன்னுதாரணங்கள் அப்படின்னா புரட்சி உருவாக்கிய நாடுகள் தான். கலைஞருக்கு வந்து முன்னுதாரணம், அண்ணாவுக்கு முன்னுதாரணம் அப்படின்னு அவங்களே முன்னுதாரணங்களாக நிர்ணயித்து கொண்டது யார? லெனினை, மாவோவை, இந்த பக்கம் பிடல் காஸ்ட்ரோவை, சேவை. இப்போ மாவோ பல இடங்களில் பேசும்போது சமீபத்தில் அவருடைய உரைகள்லாம் படித்தா அவர் சொல்கிறாரு, மக்களுக்கு, அதாவது செம்பிரதேசங்கள் இவர் கைப்பற்றி ஒவ்வொரு இடமா போகும்போது அந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை நாம் கண்டுகொள்ளாமல் விட்டால் அவர்கள் நம்முடைய புரட்சிக்கு துணை நிற்க மாட்டார்கள் அப்படின்னு அவர் வலியுறுத்தி அதை பண்ண வைக்கிறாரு. அப்போ இந்த மக்கள் தான் நமக்கான அடித்தளம், இவங்க தான் நம்முடைய முன்கள பணியாளர்கள், இவர்களுக்கு செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அதை செய்யாமல் இருக்க தூரம் போக வேணாங்க. மைனாரிட்டிஸு, நீ ஒடுக்கப்பட்டிருந்தியா, உனக்கு ஒழுங்கா சாப்பாடு கொடுக்காம இருந்தானா, உனக்கு சாப்பாடு இருந்தா, உனக்கு வைத்தியம் கிடைக்கிறதுக்கு இங்கே தடை இருந்துச்சா, இந்தா வைத்தியம், அப்பவா இந்தா கடவுளை கும்பிடுன்னு சொல்லி ஏசப்பாவை கொடுத்தான்ல. ஆமா, இப்போ ஒடுக்கப்பட்டிருந்தவர்களுக்கும் வஞ்சிக்கப்பட்டிருந்தவர்களுக்கும் அவர்களுடைய உரிமையை கொடுத்ததன் மூலமா தான் அவன் நினைச்ச கடவுளையே அவனால கொடுக்க முடிஞ்சிச்சு. ராணுவம் போய் தீவிரவாதியை பிடிக்க போகும்போதும் இதே தான் பண்றான். ஒரு பக்கம் இப்ப நம்ம என்னன்னா அதே விஷயம்தான் அரசுக்கும் பொறுப்பு இருக்கு. உங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மக்கள் கூட்டம் இருக்கு, உங்களை ஜெயிக்க வைக்கிற ஒரு கூட்டம் இருக்குன்னா அந்த கூட்டத்துக்கு கரெக்டா போய் சேர வேண்டிய வேலைகளிலும் இது ஒரு பாதிப்பை உருவாக்கும் அப்படிங்கிற அந்த கன்சர்ன் ரொம்ப முக்கியமான கன்சர்ன். இல்லைன்னா வெளியில வந்து ஸ்கீமா பார்க்கறதெல்லாம் நல்லா இருக்குப்பா, ஆனா இம்ப்ளிமெண்டேஷன்ல பிரச்சனை இருக்குப்பா அப்படின்னு பேசுவதற்கு இது வழி செய்து விடும். அதனால ஒவ்வொரு விஷயங்கள்லயும் அதை பார்க்க வேண்டியது இருக்கு. நான் முதல்வன் மாதிரியான முக்கியமான திட்டங்கள், பள்ளி கல்வித்துறை மாதிரி, அதுவும் இந்த 5 ஆண்டுகளில் பள்ளி கல்வித்துறை அன்பில் மகேஷ் அமைச்சர் அவர்கள் செய்யக்கூடிய வேலைங்கிறது வந்து எக்ஸலண்டான ஒர்க்கு. ஆனா இடைநிலை ஆசிரியர்கள், பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், மூட்டா மாதிரியான அமைப்பினர், இந்த மாதிரி பல்வேறு ஆட்கள் போராட்டத்தை முன்னெடுப்பதும் அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இருப்பதும் பழைய ஓய்வூதிய பென்ஷன் கிடைக்காமல் இருக்கக்கூடிய அதிருப்தி இருப்பதும்னு சொல்லி அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய அதிருப்தியை அதிகமாக சம்பாதிக்கும் பட்சத்தில் இவ்வளவு அழகழகான இனிஷியேட்டை எடுத்துட்டு வந்து அது எதுவுமே பலன் கொடுக்காம போயிடக்கூடாது. அந்த வேலை அங்கே நடக்கும். ஆமா, அதுல ஒரு ஓட்டம் விழுந்துச்சுன்னா அது ஒட்டுமொத்தமா நாம கனவு காண்டு நினைக்கிற, நாம எதை இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அச்சீவ் பண்ணணும்னு நினைப்போமோ அது வந்து ஒரு என்ன சொல்லுவோம், சவலையா வந்து நின்றோம். இதுல அரசாங்கத்துக்கு உண்மையிலே நெருக்கடி இருக்கலாம், தாராளமாக கொடூரமான நெருக்கடி இருக்கு. அது ஒன்றிய அரசாங்கத்திடமிருந்து வர வேண்டிய நிதி வராமல் இருப்பது, பற்றாக்குறையாக இருப்பது. ஒன்றிய அரசு வந்து 1000 கோடி விடுவிக்க வேண்டிய இடத்துல 500 கோடி தான் விடுவிக்கிறாங்க, 500 கோடி விடுவிக்க வேண்டிய இடத்துல 50 கோடி தான் விடுவிக்கிறாங்க, மீதி தொகை விடுவிக்கல அப்படின்னா இந்த சிக்கல்களை வந்து நம்ம வந்து அந்த
ப்ரப்போசலை முன்வைக்கும் போதே அதை வந்து தொடர்ந்து மக்களிடமும் கொண்டு வந்து சேர்க்கணும். அதே போல் இந்த பணியாளர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா தயவு செய்து இந்த சாம்சங் போராட்டத்தில் வந்து அது எப்படி நிறைவுக்கு வந்தது அப்படின்றத அரசாங்கத்துக்கு நம்ம நினைவுபடுத்தணும். காரணம் அந்த போராட்டம் வந்து போலீஸ் ஆக்ஷன்னால முற்று பெறலை. போராட்டம் வந்து பொலிட்டிக்கல் கன்விக்ஷனால தான் நிறைவு பெற்றது. அது எதனால? அமைச்சர் ஏவா வேலு வந்தார், பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையின் விளைவாக ஒரு சுமூகமான முடிவு எட்டப்பட்டது. அதன் பிறகு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை அவங்க தொடர்றாங்க, அது வேற. அது அதற்கு பிறகு வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்வது. ஆனால் அந்த சூழல் எப்படி தனிந்தது அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷன் மூலமாக தான் தனியும். இந்த போராட்டத்திலையுமே அரசு தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தைக்கு இப்போது இருக்கக்கூடிய அமைச்சர்களோடு உடன் மூத்த அமைச்சர்கள் ஒரு சிலரையும் சேர்த்து அதிகாரிகளையும் அனுப்பி ஒரு பேச்சுவார்த்தைக்கு சமீபத்தில் கூட நடந்ததுன்னு நினைக்கிறேன். அரசு பணியாளர்கள் சங்கங்கள் கொட்ட வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. அது போன்ற பேச்சுவார்த்தைகளை வந்து கண்டினியூஸாக மாதம் ஒரு முறை கூட அது மாதிரியான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நடத்தலாம். அவங்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக கூப்பிட்டு கேட்டு அதில் என்ன சிக்கல் இருக்கிறது அப்படின்றத வெளிப்படையாக நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து மக்கள்கிட்ட சொல்லிக்குவாங்க, அவங்க வந்து சக பணியாளர்கள்ட்ட சொல்லிப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும். பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் தீரும். இல்லை அப்படின்னா ஏன் கேரளாவிலேயே ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் வந்து பல நாட்கள் போராடி இருக்கிறாங்க. அது வந்து ஆஷா வாலண்டியர்ஸு. ஆனால் இங்கே நர்சஸே போராடுறாங்க. இப்போ இவங்க இந்நேரத்தில் போராட்டத்தை முன்னெடுத்திருக்குதுன்றது அரசு வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியது. காரணம் தேர்தல் ரீதியாக பாதிக்குதுன்றதை தாண்டி அவங்க வந்து மக்கள் நல பணியில நேரடியாக இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ், வீடு வீடுக்கு போய் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க இந்த வேலையை விட்டுட்டு வந்து போராட்டம் பண்ணுறதுன்றது அரசுக்கும் நல்லதல்ல, அது மக்களுக்கும் நல்லதல்ல, அந்த பணியாளர்களுக்கும் நல்லதல்ல, பல தரப்புகளை நேரடியாக பாதிக்கக்கூடியது. அதனால அரசு விரைந்து முன் வந்து சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தணும். காவல்துறையினர் நீங்க விட்டீங்க அப்படின்னா போலீஸ் உள்ள வந்து அந்த விவகாரம் வந்து உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. போலீஸ் உள்ள வந்த போராட்டம் பூராமே நமக்கு எதிராக தான் போய் நின்றுக்குது. அது துப்புரவு பணியாளர் போராட்டமா இருக்கட்டும், பல இடங்கள்ல இருக்கட்டும், போலீஸை பார்த்தாலே டென்ஷன் ஆயிடுவாங்க மக்கள். இன்னொன்னு, போலீஸுமே அவங்கள பார்த்தோன்னே கையை வாஞ்சிநாதன் தோழர் இப்படி கையை காட்டி பேசுறாரு, சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க, கையறக்குன்றாரு. இது எதுக்கு? அவர் ஜட்ஜிட்டே இப்படிதான் பேசுவாங்க, இவன் போலீஸ் முன்னாடி கையை காட்டினா என்ன தப்பு, கையை நீட்டி பேசினா என்ன தப்பு? அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விவகாரங்கள்லாம் வந்து மைய பேசு பொருளா மாறி அது ப்ரொவோக் பண்ணி விட்டுரும் போராடக்கூடிய மக்களை வந்து ப்ரொவோக் பண்ணி. ஒன்றும் இல்லை, இப்போ நேற்று நைட் அவங்க உட்காரல சார், நேற்று நைட் அவங்க உட்காந்துருந்தாங்கன்னா ஆமா அப்ப என்ன பண்ணிருப்போம்? அவங்களுமே அரசுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியை புரிஞ்சுக்கிறதுனால தான் இப்போ 17 அம்ச கோரிக்கையா அவங்க இவ்வளவே இன்னைக்கே பண்ணி கொடுன்னு கேட்கல. அதுல இன்னைக்கு என்ன பண்ண முடியும்? அதை நீங்க முன்னாடி வாங்க, உத்தரவாதம் கொடுங்க, எங்கள்கிட்ட பேசுங்கன்னு தான் கேக்குறாங்க. முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு தயார். ஒண்ணு போச்சு. இப்ப என்ன செய்யலாம்? இதுல நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்கள் இப்ப நம்மளே பார்ப்போமே. அவங்க கேட்டதுல இந்த சீருடை ஆணை நாளைக்கே போட முடியும். சீருடை ஆணையை நாளைக்கே போட முடியும். அது போக அவங்க என்ன கேட்குறாங்க, கோவிட் வேக்சினேஷனுக்கான இன்சென்டிவ் நாளைக்கே கொடுக்கலாம். அது வந்து பெரிய இதா வராது. 4000 பேர் தானே வாலண்டியர் ஒர்க்கர்ஸ், 4000 பேருக்கு 1000 ரூபாய் அப்படின்றது அரசாங்கத்தால் எளிமையா பண்ணக்கூடியது தான். இதுல இது ஒரு 8 இன்சென்டிவ் பத்தி அவங்க குறிப்பிடுறாங்களா? ஒரு 4 இன்சென்டிவ் நாளைக்கு பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுங்க, சீருடைய கொடுங்க. ஒன்றும் இல்லைங்க, நல்வாழ்வு மையங்களுக்கு ரிஜிஸ்டர் கேட்குறாங்க. இதெல்லாம் ஈஸியாக நிறைவேற்றறதா? ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குறது சின்ன சின்னதாக தான் இருக்குது. அப்போ அரசாங்கம் வந்து இதில் ஒரு 10 கோரிக்கை ஏற்றிட்டா 17 அம்ச கோரிக்கைகள் 10 அம்சத்துக்கு கிடைத்த வெற்றி அரசுக்கு நன்றின்னு முடிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்து அவங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை கேட்டுட்டு அதை அடுத்தடுத்த நாட்களில் கொஞ்சம் நிவர்த்தி பண்ணி கொடுங்க. தேர்தல் நேரம் இதாக இருக்கு, நாங்கள் அடுத்து வந்த உடனே அதை பண்ணி கொடுக்குறோன்னு ஒரு உத்தரவாதம். இன்னொன்று, சங்கம்ன்றதே பார்கெனிங் தானே. ஆமா, இன்னைக்கு இந்த பார்கெனிங்ல 10 மீதி எல்லாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கிறோம். ஓகே சார், நோ ப்ராப்ளம். எல்லாரும் புரிஞ்சுக்கிற சூழல்ல தான் இருக்கிறாங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிறதுனா, இது அப்படியே விட்டுட்டா போயிடும், கண்டுக்க மாட்டாங்க, அப்படி பண்ணிடக்கூடாது. அந்த வேலை வந்து யாருக்கு இருக்கலாம்னா அதிகாரிகளுக்கு இருக்கலாம். ஏன்னா நம்ம கிட்ட வந்து சொல்றதுக்கு அவங்களுக்கு வந்து 1000 விஷயங்கள் மறைக்கிறதுக்காக அப்படி கூட சொல்லிடலாம். சார் இது ஒன்றும் இல்லை சார், 2 நாள் கத்துவாங்க சார், போயிடுவாங்க சார்னு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய போலீஸ் சொல்லுவார். அவர் கலெக்டர் அதிகாரிகள் யாராவது ஃபோன் பண்ணி சொல்லலாம். ஆனா மக்களிடம் வாக்கு கேட்டு வர வேண்டிய திமுக மாதிரியான மக்களோடு இருக்கக்கூடிய கட்சி அதை அப்படி எடுத்துக்க கூடாது. ஒரே ஒருத்தர் ஏரியாவில் பிரச்சனைனா கூட ஓடி வந்து நின்று வேலை பார்த்தா தான் அந்த ஒருத்தருடைய ஓட்டு கிடைக்கும்னு நினைக்கக்கூடிய அரசு அந்த வேலையை அப்படி செய்யவே கூடாது. அப்போ இதில் தீவிரமாக கன்சர்ன் பண்ண வேண்டியது இருக்கு. அரசு ஊழியர்கள் என்பவர்கள் திமுகவின் மொத்த வாக்கு வங்கி, அரசு பணியில் இருப்பவர்கள் அவர்களுடைய மொத்த வாக்கு வங்கி. அந்த வாக்கு வங்கியில் விழுகக்கூடிய ஓட்டை நம்மளுக்கு வந்து அது ரொம்ப மோசமான பின்விளைவுகளை தரும். அதனால அதிலும் கூடுதலாக கவனம் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆமாம், விரைவில் அரசு பேச்சுவார்த்தை நடத்தும் அப்படின்னு நம்புகிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.